திருவெற்றியூர் சட்டமன்ற தொகுதியில் சிபிஎம் வேட்பாளராக சுந்தர்ராஜ், அதிமுக வேட்பாளராக குப்பன், நாம் தமிழர் வேட்பாளராக சத்யா, தாவேக வேட்பாளராக செந்தில்குமார். திருவெற்றியூர் சட்டமன்ற தொகுதியில் களம் யாருக்கு சாதகமாக இருக்கின்றது? தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்வது சிபிஎம் வேட்பாளருக்கு 30 முதல் 36% ஆதரவு, அதிமுக வேட்பாளருக்கு 28 முதல் 34% ஆதரவு. அதனால கடும் போட்டி இருக்கும்னு தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகளில் தெரிய வருகிறது. தாவேகாவுக்கு 24 முதல் 30% ஆதரவு கிடைச்சிருக்கு. மாலை மலர் முடிவுகளின்படி முதலிடத்துல சிபிஎம் இருக்கிறாங்க. சிபிஎம் வேட்பாளரை 58% பேர் ஆதரிச்சிருக்கிறாங்க. இரண்டாவது இடத்துல தாவேகாவின் விசில் சின்னம் 32% ஆதரவு. மூன்றாம் இடத்துல இரட்டை இலை 2% ஆதரவு. சார் அகைன் இப்ப சென்னையில் இருக்கக்கூடிய திருவெற்றியூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திரு நாகராஜ், கடும் போட்டி என்கிற தந்தி டிவியின் கருத்து கணிப்பு. இப்ப திமுக கூட்டணியில சிபிஎம் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அதிமுக நேரடியா போட்டியிடுது. இருந்தாலும் கூட ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஒரு ஸ்டெஃபாலஜிக்கல் ஸ்டடியில் இது வந்து ஒரு முக்கியமான தொகுதி. எப்படி அனலைஸ் பண்ணுன்றதுல ரொம்ப முக்கியமான தொகுதியாக நான் பார்க்குறேன். இன்றைக்கி சார்ட்ட நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், சார் அந்த தொகுதி இதுதான். என்னென்னா இதில் இந்த தொகுதியில் வந்து இந்த லேடி தாவேக்காக்கு ஓட்டு போடுறாங்கன்றது ஸ்பைக் ஆகிட்டே போகுது ஒரு வாட்டியும். நம்ம என்ன பண்ணுறோம், ஓட்டு போட்டவங்கள்ட்ட திரும்ப 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 வேறு ஆஸ்கிங் போது அந்த லேடிஸ் ஹூஸ் மூவிங் டு தாவேக்கா ஆர் லுக்கிங் இன்டிசிசிவ் இன் சென்னை பர்டிகுலராக இருக்காங்க. ஒருவேளை டிசிஷன் எடுத்து தாவேக்காக்கு மாறுறாங்க அப்படின்ற போது ரிசல்ட் மாறும். ஒருவேளைக்கு தாவேக்காக்கு நான் போடலை, திருப்பி நான் டிஎம்கேக்கு போடுறேன் அப்படின்ற போது டிசிஷன் மாறும். ஆனால் இங்கே என்ன பிரச்சனையாக இருக்குது இந்த தொகுதியில்னா, சிபிஎம் நிற்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது. இங்கே திமுக நின்றுருந்தா இந்த தொகுதி வந்து ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிருப்பாங்க. சிபிஎம் நிற்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னா, சிபிஎம் வர்சஸ் ரெட்டலைன்னு வருது. அப்போ நம்ம பேட்டர்ன் பார்க்குறோம். இந்த பேட்டர்ன் என்ன ஆகுதுன்னா, தாவேக்காக்கு ஓட்டு இன்க்ரீஸ் ஆகுது. நாம் தமிழர் மினிமம் 7% 10% வாங்கும் இந்த தொகுதியில், ஷியோராக வாங்கும். மற்றவையை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அகைன் பாமக வேட்பாளர் அங்கே இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது கடும் போட்டி தான். இது டிசிஷனே கொண்டு வர முடியாது. இன்ஃபேக்ட் வந்து ஓட்டுக்கு பின் நம்ம ஒரு கருத்து கணிப்பு நடத்துவோம். எக்ஸிட் போல் பண்ணும்போது தான் இதோட ரிசல்ட் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். 3 கார்னர் ஃபைட்டாக தான் வரும். ஃபிஷர்மேன் அதிகம் உள்ள ஏரியா. இப்போ ஆல்ரெடி கேபிபி சாமியுடைய தம்பி கேபி சங்கர்ன்றது ஜெயிச்ச தொகுதி தான். அவர் கொடுத்துருந்தா எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக வின் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் இது சிபிஎம்க்கு கொடுத்ததுனால கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும்.